Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து IIT ஜாம் கேட் ரெண்டுமே நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன்ல இருக்கு. நீங்க இது வரைக்கும் அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அது விஷயமான அப்டேட்ஸ், அது விஷயமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய என்னுடைய சேனல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் கிரெடிட் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா IIT ஜாம் 2025க்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து இது செப்டம்பர் 3ஆம் தேதி வந்துருச்சு. ஏற்கனவே செப்டம்பர் 3ஆம் தேதி வரப்போகுது, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். இப்போ செப்டம்பர் 3ஆம் தேதி ஓப்பன் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் வந்து 11th அக்டோபர் 2024. அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோ வந்து 18th நவம்பர் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும், நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். OBC NCL சர்டிஃபிகேட் வாங்கணும். வாட் இஸ் OBC NCL? இதை பற்றி நிறைய பேருக்கு ஐடியா இல்லை, அதை தான் மெயினாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். OBC NCLனா என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, OBC அதர் பேக்வர்ட் காஸ்ட் நான் கிரீமி லேயர். நான் கிரீமி லேயர் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துடைய வருமானம் 4 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். லெஸ் தேன் 4 lakhs இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க வந்து நான் கிரீமி லேயர் 4 lakhs தான் நினைக்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 4 lakhsக்கு குறைவாக இருக்கணும் உங்களுடைய. 4 lakhs 8 lakhs எனக்கு தெரியல. ஆமாம் 4 lakhs தான் இருக்கும். 4 lakhs 4.5 lakhs அவ்வளோதான் இருக்கும். ரோஸ்டர்ல வந்துருவீங்க. OC ரோஸ்டர்ல வந்துட்டீங்கன்னா கட் ஆஃப் அதிகமாயிரும். OBC இல்ல வந்துட்டீங்க, OBCல இருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்மளுக்கு யூஸ்வலாவே தெரியும் இல்லையா, OCக்கு வந்து கட் ஆஃப் அதிகமா இருக்கும் இல்லையா. அதனால OBC NCL சர்டிபிகேட் கட்டாயமா வாங்கிருங்க, எல்லாருமே வாங்கிருங்க. இதுல வந்து இன்னொன்னு OBC EWS, OCல EWSனு ஒரு கேட்டகரி உண்டு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அவங்களும் இந்த OCலையும் நீங்க வந்து ரொம்ப ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க, இதே மாதிரி லெஸ் தேன் 4 lakhs இன்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்களும் என்ன செய்யலாம், OC EWS சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். அதுவும் நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து OC கட் ஆஃபை விட ரொம்ப கம்மியாக தான் வரும், OBCக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வரும். அதனால இந்த நல்ல சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. OBC சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாதவங்களாம் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. OBC NCL சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்ம கையில் ஒரு டப்பா வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு எது வேணாலும் பண்ணிடலாம். அதை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அதில். ஆனால் நம்ம எல்லாரும் வேண்டாததை பண்ணுறதுனால தான் அதிகம் முன்னுக்கு வர மாட்டேங்கிறோம். அதை போய் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், OBC NCL எப்படி அப்ளை பண்ணி எடுக்கிறது. அந்த வீடியோக்குள்ளே நான் போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன், அது டெக்னிக்கலாக நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நான் அந்த வீடியோஸை பார்த்து நான் செல்ஃபாக அப்ளை பண்ணி நான் OBC NCL OCWSலாம் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணால் ஒரு 3 to 4 days மேக்ஸிமம்னாலும் 5 daysக்குள்ளே அது வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிரும். இல்லை எனக்கு அப்ளை பண்ண தெரியலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எனக்கு நானாக அப்ளை பண்ண தெரியலை அப்படின்னா சேவை மையத்துக்கு போங்க. சேவை மையத்தில் போனீங்கன்னா அவங்க அழகாக அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு வாரத்துக்குள்ள நீங்க என்ன செய்திடலாம், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்க செல்ஃபா அப்ளை பண்ணிடுவீங்க அப்படின்னா யூடியூப்ல கரெக்டா டீடைல்டா அழகா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன்ஸோட நிறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க செல்ஃபா செல்ஃபா அப்ளை பண்ணதுனால அப்ளை பண்ணி வாங்கலாம். இல்லை எனக்கு செல்ஃபா அப்ளை பண்றது கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேவை மையத்துல போய் இம்மிடியட்டா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ள நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கையில கிடைச்சிரும்.
நம்மளுக்கு 11th அக்டோபர் வரைக்கும் டைம் இருக்கு. இந்த கேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்ளை பண்றதுக்கு 26th செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்கு. நிறைய டைம் இருக்கு. ஆனாலும் கடைசி நேரத்துல அப்ளை பண்ணி அர்ஜு பண்ணி கடைசி நேரம் வெப்சைட் வந்து பிஸி ஆயிடுச்சுன்னா கஷ்டமாகும். அதனால கடைசி நேர அவசரத்தை தவிர்த்து இப்பவே விறுவிறுன்னு அப்ளை பண்ணி செப்டம்பர் 26ஆம் தேதினா ஒரு 20ஆம் தேதிக்கு முன்னால கம்ப்ளீட்டா அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரீயா இருங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். இதுல பாத்தீங்கன்னா ஐஐடி ஜாம் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க யூஜில செகண்ட் இயர் அல்லது தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க மேத்ஸ், இதுல எல்லா 7 சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். எஸ்பெஷலி மேத்ஸ் வந்து கேட் அப்ளை பண்ணலாம். யூஜி ஃபைனல் முடிச்சவங்க, யூஜி படிச்சுட்டு இருக்கிறவங்க, யூஜி ஃபைனல் படிச்சுட்டு இருக்கிறவங்க, பிஜி படிச்சுட்டு இருக்கிறவங்க, பிஜி முடிச்சவங்க எல்லாருமே என்ன செய்யலாம், கேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டைஃபண்டோட பிஹெச்டி ஜாயின் பண்றதுக்கான ஒரு நல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம். யூஜி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எம்டெக் வித் பிஹெச்டி கம்பைன்டு கோர்ஸா ஜாயின் பண்ணிடலாம். இதுவும் ஐஐடி ஜாம் அப்படிதான். நீங்க பிஜி வித் பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம், இல்ல பிஜி மட்டும் ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி ஸ்டைஃபண்டோட படிக்க போகும்போது நம்மளுக்கு வந்து லைஃப் வந்து வேற லெவல்ல செட்டில் ஆகும். திரும்ப திரும்ப நான் யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்லக்கூடியது அதுதான். படிக்கும் போதே உங்களுடைய கேரியரை வந்து பிளான் பண்ணுங்க. இந்த ஐஐடி ஜாம் கேட் ரெண்டுத்துக்குமே ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறது ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவா நான் அடுத்த இதுல கொடுக்குறேன். நான் இது மெயினா கொடுத்தது வந்து நீங்க ஓபிசி என்சிஎல் வாங்குறதுக்கு அலர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்க ஓபிசி என்சிஎல் அப்ளை பண்ணலன்னா இந்த வீடியோ பார்த்த உடனே இம்மீடியட்டா அப்ளை பண்ணிருங்க. ஒரு 4-5 நாளுக்குள்ள வீடியோ இது சர்டிபிகேட் கையில கிடைச்சிரும். அதுக்கு பிறகு இந்த விண்டோ ஓபன் பண்ணி ஐஐடி ஜாமை பொறுத்த வரைக்கும் ஐஐடி டெல்லி நடத்துறாங்க இந்த வருஷம். போன தடவை ஐஐடி மெட்ராஸ் நடத்துனாங்க. இந்த வருஷம் ஐஐடி டெல்லி நடத்துறாங்க. கேட்டை பொறுத்த வரைக்கும் ஐஐடி ரூர்க்கி நடத்துறாங்க இந்த வருஷம். போன வருஷம் கான்பூர் நடத்துனாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை ரூர்க்கில இருந்து நடத்துறாங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் ஐஐடி டெல்லி வெப்சைட்டுக்குள்ள போய் நம்ம ஐஐடி ஜாம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி இங்க ஐஐடி ரூர்க்கிக்குள்ள அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா கேட்டுக்கு அப்ளை பண்ணிடலாம். இது அப்ளை பண்றதுக்கான டீடைல்டு வீடியோவை நான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கொடுக்குறேன். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதை நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐஐடி ஜாம் கேட்டு எல்லாருக்குமே ஆன்லைன் மோட்ல மேத்ஸுக்கான கோச்சிங் கிளாஸஸ் இருக்கு. வேணும்னா ஜாயின் பண்ணணும், பில்லிங்காக தான் கான்டாக்ட் பண்ணுங்க. இது கேட்டுக்கும் சிஎஸ்ஆர் நெட்டுக்கும் நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடுக்கு மட்டும் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளா இருக்கு. எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால என்னுடைய பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமா பாருங்க. பார்த்துட்டு நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு கான்டாக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல இதை எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறது தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன். அதனால கண்டினியூஸா என் கூட அப்படியே டிராவல் பண்ணீங்கன்னா கம்ஃபர்டபுளா எல்லாத்தையுமே நீங்க அப்படியே 1 by 1 முடிச்சுட்டே வரலாம். ஐஐடியில போய் ஜாயின் பண்றதும் அதே தான். நீங்க என் கூட டிராவல் பண்ணீங்கன்னா என்னுடைய சக்சஸ் ஸ்டோரி உங்களுக்கு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டைம் ஐஐடி படிச்ச கேர்ள் எங்கெங்கெல்லாம் போய் அவளுக்கு சீட் கிடைச்சது அப்படிங்கறத ஒரு டீடைல்டு வீடியோவா கொடுத்துருக்கேன். அதுக்கான சக்சஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு நான் வந்து லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பார்க்கலன்னா பார்த்துட்டு அதுக்கு பிறகு கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க.